சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூடாதா? சட்டசபை தேர்தல் இன்னும் 9 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு, அதாவது தேர்தல் நேரத்தின் பொழுது மக்களுக்கு பணத்தை கொடுத்து பரிசு பொருட்களை கொடுத்த வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்றும், அவர்கள் மீது புகார்கள் வந்தால் நிச்சயமாக அந்த கட்சி அந்த தொகுதியில் போட்டியிட முடியாதவாறு தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பிக்கும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொகுதியில் 100 கோடி வரை செலவு செய்வதற்கு தயாராக இருப்பதாக நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். அதற்கு காரணம், தமிழகத்தில் 4 முனை போட்டி. திமுகவிற்கு ஆதரவாக எந்த ஒரு மக்களும் கிடையாது, திமுகவின் தொண்டர்களை தவிர. மேலும் திமுகவிற்கு எதிராக பிரம்மாண்டமான கூட்டணியும் அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வருகிறார். கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதேபோல் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் கூட பதவி பிரமாணம் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த இடத்தில் வேறு கட்சிகள் கூட வரலாம். இப்படி 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்து பதவியை இழந்ததோ திமுக, அதே நிலைமைதான் இந்த முறையும் ஏற்படும். ஏனென்றால் திமுக மக்களிடம் சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றவில்லை. தமிழகத்தில் அமைதி இல்லை. குறிப்பாக சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மிகவும் மோசமாக இருப்பதால் மக்கள் எப்படியும் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டார்கள் என்பதை மனதில் வைத்து கொண்டுத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பணத்தை கொடுத்தாவது சரிகட்டி விடலாம் என்று கடைசி நம்பிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த முறை இளைஞர்கள் அதிக அளவு ஓட்டுக்களை செலுத்தக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இதன் காரணமாக என்னதான் மக்களுக்கு பணத்தை வாரி வழங்கினாலும் நிச்சயமாக 200 தொகுதிகளை டார்கெட் செய்து வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் தழுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 2026 சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாது என்ற தகவல் சரியா, அல்லது 2வது முறை திமுக தான் வெற்றியடையும் என்பது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.